ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் தாங்க. கொஞ்சம் மட்டன், சிக்கன். மட்டன் வந்து குழம்பு வைக்கலாம், சிக்கன் வந்து அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சிடலான்னு இருக்கோங்க. மட்டன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா வதங்கட்டோன்னு தக்காளி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூளும் நம்ம வீட்டில் அரைச்சதே இருக்குதுங்க. நம்ம அரைச்சி தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் மிளகாலாம் போட்டு வதக்க தேவையில்லை. வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் போட்டுடலாங்க. இப்போ இது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சுங்க, அது ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து மட்டன் வந்து தாளித்து விட்டுறலாம், வணக்கி போட்டுடலாம். மண் பாத்திரம் வந்து எப்போவுமே ஹீட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம ஆயில் ஊற்றிடணுங்க. ஹீட் ஆன பிறகு ஊற்றினோம்னா நம்ம வெறும் பாத்திரமா ஹீட் ஆச்சுன்னா அடியில் வந்து விரிசல் ஓடிடும். அதனால் நம்ம பாத்திரம் ஹீட் ஆகலை, இருந்தாலும் நம்ம ஆயில் ஊற்றிடலாம். கொஞ்சம் பெருமையாகவே ஹீட் ஆகட்டும். மட்டன் இப்போ வாஷ் பண்ணிக்கலாங்க. மட்டனில் இருக்கிற கொழுப்பு வந்து தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வதங்கும் போது போட்டோம்னா வெறும் எண்ணெயில் கலந்து எண்ணெயாகவே உருகி வந்துடும். நம்ம கொதிக்கும் போது போட்டோம்னாக்க அப்படியே இருக்குங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது கையெல்லாம் பசை மாதிரி ஒட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சிங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சிங்க. இப்போ நம்ம வந்து மட்டன் போட்டுக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மட்டனுக்கு தேவையான மசாலாலாம் பார்க்கலாம். கறி மசாலா தாங்க யூஸ் பண்ணுவேன். இது வந்து கறி மசாலா பொடி. மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனியாகவும் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் சாந்து ஆட்டும் போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் கொத்தமல்லி தூள் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் இது வதங்கட்டுங்க, வெந்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயே வந்து அதுக்கு தேவையான சாந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க, வெங்காயம் வந்து ஆறிடுச்சு. இது கூட வந்து ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கூடவே வந்து 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி அரைச்சோன்னா தேங்காயும் வெங்காயமும் நல்லா நைஸாக நல்லா அரைப்பட்டு வருங்க. அதனால தான் வந்து அரைக்கும் போது 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறதுங்க. மட்டன் வேகட்டுங்க, நம்ம அதுக்குள்ளேயே வந்து சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு வாசனைக்காக ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போது இஞ்சி வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு. வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம்.
வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, தக்காளி போடலாம். தக்காளி வதங்கிடுச்சுங்க, நம்ம இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கிடலாங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுறலாம், வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாங்க. கறி மசாலா பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மிளகாய் தூளுங்க, இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் சிக்கனை வேக விடலாம். ஒரு 15 நிமிஷம் விட்டால் வெந்துருங்க. மட்டனுக்கு சாந்து அரைச்சாச்சுங்க. பாருங்கள், கொத்தமல்லி தூள் போட்டு அரைச்சது நல்லா நைஸாக சீக்கிரம் நல்லா நைஸாகவே அரைஞ்சி வந்துடும். இப்போ மட்டனில் நம்ம சாந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்குது. இதை தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான சாந்து ஊற்றியாச்சுங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். 10 நிமிஷம் கொதிச்சுன்னா மட்டன் குழம்பு ரெடிங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கொழுப்பை வந்து இப்போ போட்டுடலாம். போட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. சிக்கன் வெந்துருச்சுங்க. நம்ம லைட்டாக இப்போது கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிடலாம். அதேமாரி மட்டனும் ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் லைட்டாக கொத்தமல்லி தூள் போட்டு எடுத்துக்கலாங்க. சிக்கனும் ரெடி, மட்டனும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழம்பு கொதித்த பிறகு போட்ட கொழுப்பு பாருங்கள், கரையாமல் அப்படியே வெந்து வந்திருக்கு. இது நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக எடுத்து ஊட்டலாங்க. அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சுட சுட சாதமும் மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ரசம் ரெடி ஆயிடுச்சு.